அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார், மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அணையொட்டிய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக மாலத்தீவு பகுதியில் வலுவிழக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக இந்த புயல் தற்போது வலுவிழக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்றைய நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதி நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பொறுத்தவரை தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. மாவட்ட வாரியாக இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கரூர், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கட்டாயம் எந்த ஒரு தேர்வும் நடைபெறக்கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது படிப்படியாக அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்றைய நாட்கள் கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, அதனை சுற்றுவட்டார பகுதி மற்றும் குமரண்டல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடுவதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.